ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கறி மசாலா தூள் எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ஒரு மசாலா வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஈவன் சுண்டல் குழம்பு கூட நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அரைக்க என்னென்ன தேவைப்படுதுன்னா, சோம்பு 100 கிராமு, பெப்பர், பிளாக் பெப்பர் 100 கிராமு, அப்புறம் வந்து சீரகம் 100 கிராமு, அப்புறம் வந்து பட்டை வந்து ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 20லேருந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு லவங்கம் வந்து ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திங்ஸ் தேவைப்படும், அதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு தனியா வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன், முழு தனியா, வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சு வெயிலில் நல்லா 3 நாள் காய வச்சுருக்கேன். அதே மாதிரி வரமிளகா, நீங்கள் வந்துட்டு அந்த குண்டு மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மிளகா எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நிறையா வந்துட்டு உபரி கொடுக்கும். காரமும் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப நீட்ட மிளகானா ஒரு சிலது காரம் இருக்கும், அது வந்து ரொம்ப இதாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். கொஞ்சம் போட்டாலுமே ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து காரமாக இருக்கும், அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் வந்து இந்த குண்டு மிளகா வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 6 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ் அரைக்கிறப்ப நமக்கு இது வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் வந்து காம்பு எடுத்துருங்க மிளகாயில், இல்லைன்னா காம்போடு போட்டோம்னா நமக்கு வந்து கறி மசாலா வந்து பூச்சி பிடிச்சிக்கும் சீக்கிரம். அதனால் காம்பு இருக்கிற மிளகா வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து காம்பு எடுத்துகிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகா வந்து நமக்கு வறுக்க வேண்டாம், நல்லா வெயில் அடிக்குது, இப்போ சம்மர் சீசன் தான், நல்ல வெயிலில் வந்து காய வச்சுக்கோங்க தனியாவையும் மிளகாவையும். ஏன்னா தனியாக வந்து காய வச்சாலும் நம்ம திரும்ப வறுக்கவும் செய்யணும். ஏன்னா நான் ஒரு தடவை வந்து தனியாக வெறும் காய வச்சுட்டுள்ள வெயிலில், அதனால் வந்துட்டு அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை போட்டேன். அது வந்து ஒரு 3 monthsலேயே வந்து பூச்சி பிடிச்சிருச்சு. ஸோ தனியாவையும் நம்ம தனியாக வறுத்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக வறுத்துக்கலாம். பெப்பர் வந்து வறுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பெப்பர் நல்லா வந்துட்டு அந்த வெடிச்சு வர்றதா தான் வந்து கன்சிஸ்டன்சி, அந்த இதில் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து அந்த கடாய் சூட்லேயே வந்து நல்லா பொரிஞ்சிடும். ஸோ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது சீக்கிரம் கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஜீரகத்தை வறுத்துக்கோங்க. அப்புறம் வந்து லவங்கம், பட்டையும் வந்துட்டு அதே மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு கொஞ்சம் சூடானா போதும். ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் வரும், நம்ம எந்த பொருள் வறுத்தாலும் அதனுடைய ஸ்மெல் வரும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கு வந்து அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காயெல்லாம் ரொம்ப வறுக்கணுன்றது இல்லை, அதனுடைய கடாய் சூட்லேயே வந்துட்டு நல்லா போட்டு கிளறி விட்டு எடுத்தாவே போதும். கொஞ்சம் சூடானாவே போதும். என்னோட ஏலக்காய் ரொம்ப வறுத்தோம்னா அதனுடைய மனம் வந்து போயிடும். அதனால் வந்துட்டு ஏலக்காய் வந்து அந்த கடாய் சூட்லேயே வந்து வறுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ லவங்கம் வந்துட்டு லவங்கமும் அதே மாதிரி தான், கொஞ்சம் அதோடைய ஸ்மெல் வரும் வறுத்துட்டு இருக்கும்போது. எதுவுமே எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும், ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். வெறுமனே கடாயை வந்து சூடு பண்ணி அதில் தான் வறுக்கணும். லவங்க பட்டை எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் வறுக்கணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது கூட வந்துட்டு இந்த திக்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து அரிசி, இந்த 3ஐயுமே வந்துட்டு இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவில் காமிச்சிருப்பேன் டம்ளரு, அந்த அளவில் எடுத்துக்கோங்க. இது 3 ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பு வந்து ஏன் சேர்க்குறோன்னா, அப்போ தான் வந்து நம்ம பண்ணுற குழம்போ இல்லை கிரேவியோ நமக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். அதர்வைஸ் வந்து இதை நம்ம சேர்த்துலன்னா நமக்கு வந்து திக்னஸ் வராது, வெறுமனே வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும் குழம்பு. ஸோ இந்த 3 வகையான பருப்பையும் நம்ம வறுத்து இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா அதோட பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம், கருப்பு உளுந்து வேணாம், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், மசாலாவோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்துட்டு வெள்ளை உளுந்தையும் வந்துட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து துவரம்பருப்பு, அப்புறம் வந்து அரிசி வந்து நம்ம வந்து பச்சரிசியும் சேர்த்துக்கலாம், இல்லை சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் கூட சேர்த்துக்கலாம், எதுவும் தப்பு கிடையாது. நம்ம வந்து அந்த கெட்டினஸ்க்காக தான் சேர்க்குறோம். ஸோ வந்து இந்த கொடுத்துருக்க இந்த டம்ளர் அளவு, நம்ம நார்மலாக டீ குடிப்போம்ல அந்த டம்ளர் அளவு தான் அந்த ஆளாக்கு, அந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் தெரியலன்னு நினச்சிக்காதீங்க. இதில் வந்து 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியாக்கு உண்டான அதர் திங்ஸோட மெஷர்மெண்ட்டை வந்து இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. அரிசியும் அப்படி தான் நல்லா பொரிஞ்சு வரும், உங்களுக்கு வறுக்கும் போதே தெரியும்.
அதான் வந்து கன்சிஸ்டன்சி. அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்துட்டு நான் பழைய கருவேப்பிலைலாம் மிச்சமான தூக்கி போட மாட்டேன். அதை நல்லா வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி மிளகா தனியாக அரைக்கும் போது இதில் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா சாம்பார் தூளுக்கும் வந்து கருவேப்பிலை தேவைப்படும், ரசப்பொடிக்கு, இட்லி பொடிக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ கருவேப்பிலையை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்குவேன். கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்படி அளவு போட்டுட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இது வந்து பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இதே இதனுடைய கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் இதை வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாவையும் வறுத்துக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான், நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஸோ தனியாவை வறுக்க வேணான்னு நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. ஏன்னா பூச்சி பூத்துரும், சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ தனியாவை வந்து கண்டிப்பாக வறுத்துக்கோங்க. 1/2 கிலோ தனியாவையும் என்ன ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், கொஞ்சம் வேலை தான். பட் இருந்தாலும் நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க, வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்து நல்லா கூல் டவுன் பண்ணிவிடுங்க. வெறுமனே வந்து ஃபேனில் கூட வச்சிங்கன்னா சீக்கிரம் கூல் டவுன் ஆகிடும். எல்லாத்தையும் நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிளகாயில் வந்துட்டு நான் இதை காட்டும்போது நான் காம்போடு காமிச்சிருப்பேன். நான் அரைக்கும் போது வந்துட்டு காம்பு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, அரைச்சி வந்துருச்சு. நல்லா அவ்வளோ மணமாக இருக்குங்க. எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு பக்கம் வரும். நான் சம்மரில் வந்து எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுப்பேன். எனக்கு இது 1 இயருக்கு பக்கம் வரும். இந்த 2 டப்பாவில் சேர்த்து வச்சுருக்கேன். இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டு கலக்கி டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.